அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வட்டிலப்பம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 முட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் அல்லது ஒயிட் சுகர் எது வேணாலும் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் கெட்டி தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு வடி வச்சு வடிச்சுக்கலாம். நல்லா வடித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 5 முட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். 5 முட்டைக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இனிப்பு மொத்தமாகவே சேர்த்தாச்சு. இப்போ இதையும் வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை நான் ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ரைஸ் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற முட்டை கலவையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம், தண்ணி ஏறாத அளவுக்கு. இப்போ ஒரு 40 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.